திரும்பவும் நம்ம வேக விட போகிறோம். இப்போ வடிகட்டி எடுத்து வச்சது கூட 1 கப் அளவுக்கு ஏத்தக்காய், அதை குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம். இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 3/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம். அடுத்ததாக தேங்காய் வறுக்கிறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறோம். 1 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்குறோம். இப்போது 2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அது கூட 4 வத்தலும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்குறோம். இந்த தேங்காவை நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நம்ம வறுக்கணும். இந்த கூட்டுக்கறிக்கு டேஸ்ட்டு தர்றது இந்த தேங்காய் தான். கைவிடாமல் நல்லா ஒன்று போல் கிளறிக்கிட்டே இருந்தோன்னா ஒரே கலரில் நமக்கு கிடைக்கும். இப்போ பாதி கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 3ல் 1 பங்கு அளவை நம்ம எடுத்து வச்சுட்டு இதை அரைச்சி சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி வறுக்காமல் பச்சையாக கூட தேங்காய் கூட ஒரே ஒரு பச்சை மிளகா